வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே ரெடி பண்ண கோதுமை மாவு தான். நான் இந்த ரெசிப்பியில் இன்றைக்கி ஆப்பிள் தான் ஆட் பண்ண போகிறேன். ஆப்பிளை தோல் சீவிட்டு கட் பண்ணி நடுவில் இருக்க ஹார்டான பீஸையும் விதையையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் துருவின ஆப்பிளையும் சேர்த்துக்கிறேன். ஆப்பிளை நீங்கள் அரைச்சும் கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைனா பவுடர் வெல்லம் இதில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லைனா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சின்ன சின்ன கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நான் இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 இயர் கம்ப்ளீட்டான பேபிஸ்க்கு மட்டும் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கெட் மில்க், கவுஸ் மில்க் இதில் நீங்கள் எது பழக்கப்படுத்திருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பனியார கல் வச்சுருக்கேன். கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்துலேயுமே நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பேபிக்கு கோல்டு இருக்க டைமில் நீங்கள் நல்லெண்ணெயே சேர்த்து கொடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை கரண்டியில் எடுத்து எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பனியார சட்டி இல்லைனா இதை வந்து நீங்கள் பேன் கேக் மாதிரி ஊற்றியும் கொடுக்கலாம். இதே மாவு தான். இந்த மாவில் நீங்கள் பனியாரமும் செஞ்சு கொடுக்கலாம், பேன் கேக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் பேன் கேக்கு செய்கிற மாதிரி இருந்தால் தவா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி ஊற்றி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நான் குக் பண்ணிக்கிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக நல்லா குக் ஆகும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் பனியாரம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வெளியே எடுத்துடுறேன். இந்த பனியாரத்தில் நம்ம ஆப்பிள் சேர்த்து கொடுக்கறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 10 மந்த்ஸ் கம்ப்ளீட்டான எல்லா பேபிஸ்க்குமே இந்த பனியாரம் செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் குழந்தை நல்லா மென்று சாப்பிடுவாங்கன்னா இது நீங்கள் அவங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். அப்படி இல்லைனா கையால் லைட்டாக மசிச்சுட்டு ஊட்டி விடுங்க. இது நீங்கள் அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் அப்படி இல்லைனா மார்னிங் மிட் ஸ்நாக்ஸ் டைம்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். நைட் டின்னருக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பனியாரம் மாதிரி செஞ்சு கொடுக்க வேணால் பேன் கேக் மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா பனியாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக பிடிக்கும். பேன் கேக்குக்கு அந்தளவுக்கு நெய் தேவைப்படாது. ஸோ நீங்கள் டின்னருக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதே மாவில் பேன் கேக் மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த ஆப்பிள் பனியாரம் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.